வணக்கம் நண்பர்களே. இந்த பீச்சு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் பீச்சு தான். திருச்செந்தூர் முருகன் கடற்கரை தான். நீங்கள் திருச்செந்தூர் போகணுன்னா ட்ரெயினில் போங்க. பஸ்ஸை விட ட்ரெயின் ரொம்பவே ஜாலியாக இருக்கும். நீங்கள் திருச்செந்தூர் போகிறதுக்கு முன்னாடி ரூம் போடணும்னா 15 நாளைக்கு முன்னாடியே ஆன்லைனில் 15 ரூம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் திருச்செந்தூர் போகும் பக்தர்கள் நண்பர்கள் யார் போனாலும் ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே ரூம் ஆன்லைனில் பதிஞ்சிட்டு போனால் தான் ரூம் கிடைக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக கிடைக்காது. அதே போல் முன்னே 24 மணி நேரம் தான் ரூம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ தனியார் லாட்ஜ் எல்லாமே 12 ஹவர்ஸ் போட்டிருக்காங்க. முக்கியமான அந்த முன்னாடி கடற்கரை பக்கத்தில் இருக்க லாட்ஜி இதெல்லாம் 12 ஹவர்ஸ் போட்டிருக்காங்க. பட்ஜெட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் கவர்மெண்ட் லாட்ஜ் இருக்குது, கோயிலுக்கு சொந்தமான லாட்ஜ் எல்லாம் இருக்குது. அதனால் போகிறதுக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடியே ஆன்லைனில் புக்கிங் பண்ணிட்டு போயிருங்க. ரூம் கிடைக்கிறது ரொம்ப அரிது. அதே போல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ்ஸு புறப்படும். தனியார் வண்டி இருக்குது. அது கடற்கரை வரலும் போகுன்னு சொல்லி டிக்கெட் போடுவாங்க. பாதியிலே இறக்கி விட்டுருவாங்க. பட் 2 கிலோமீட்டர் நடக்கிற அளவுக்கு இறக்கி விட்டுருவாங்க. அதனால் நீங்கள் ஆட்டோ பிடிச்சி போகிறது ரொம்ப நல்லது. இறங்கி நடந்து போகிறது இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரெயினில் போகிற பக்தர்கள் நீங்கள் கண்டிப்பாக ரயில் புக் பண்ணிக்கங்க. சென்டினர் ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். நின்றுக்கிட்டு போகிறது தான் முடியும். உட்கார்றதுக்கு சீட்டு இருக்காது. நின்றுக்கிட்டே தான் போய் ஆகணும். அதனால் நீங்கள் புக் பண்ணிக்கங்க. கோயில் தரிசனம் முன்னோட இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. லாங்லேருந்து விட்டுருக்காங்க. அதனால் ஃப்ரீயாக போய் சாமி பார்த்துட்டு வர அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள், கோயிலுக்கு ரைட் சைடு அன்னதான கூடம் இருக்குது. அங்கே காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரலும் அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக அதை சாப்பிடுங்க. ஹோட்டலில் சாப்பிட்றத விட இங்கே சாப்பாடு நல்லா இருக்குது. நம்ம பழனிமலை கோயில் எப்படியோ அதை விட இங்கே நல்லா இருக்குது. பக்தர்களே, நீங்கள் தங்கத்தேர் பார்க்கணும்னா மாலை 5 மணிக்கு மேலே பார்க்கலாம். வரும் நண்பர்கள், நீங்கள் கடற்கரையில் குளிக்கும்போது உங்களுடைய பொருட்களை கவனமாக பார்த்துக்குங்க. குழந்தைகளும் சரி, உங்களுடைய பொருட்களும் சரி, செல்ஃபோனும் சரி பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது. இரவு நேரங்களில் கடற்கரைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுடைய பொருட்களை கவனமாக பார்த்துக்குங்க. நிறைய காணாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் உங்களுடைய பொருட்களை பத்திரமா பார்த்துக்குங்க. மாலை 5 மணிக்கு தங்கத்தேர் வந்துடும். அந்த டயத்தில் இருந்தால் எல்லாருமே தங்கத்தேர் பார்க்கலாம். வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை விட இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. கோயிலுக்கு கண்டிப்பாக எல்லா பேரும் போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். Express